Hey guys, welcome to Virtual Tech. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றீங்க, நம்ம சிஸ்டத்தில் ஆண்ட்ராய்ட் கேம்ஸை விளாட முடியாது. ஸோ சில கேம்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம ஆண்ட்ராய்ட் கேம்ஸை எப்படி ஏற்றுறதுன்னு நிறைய பேர் நீங்கள் தேடி இருப்பீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் 5 ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் விர்ச்சுவல் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் 5th பிளேஸ் இருக்க எமுலேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக்ஸ். ஸோ இந்த ப்ளூஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக்ஸ் 5. ஸோ இப்போ ரீசெண்டாக விட்ட அப்டேட் தான். ஸோ இதோட எம்பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 527 எம்பி. இதோட சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 ஜிபி ரேம் வேணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஜிபி ரேம் இருந்தாலே போதும். இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேக்குக்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது. ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்க எமுலேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஜிபி ரேம் மினிமம் இருந்தால் போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் இருந்தால் போதும். இதுவும் ப்ளூஸ்டாக்ஸும் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 437 எம்பி. ஸோ இதுக்கும் ப்ளூஸ்டாக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கேமிங் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பிசிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட கிராஃபிக்ஸ் லெவலோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டு 3rd பிளேஸில் இருக்க எமுலேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LDPlayer. ஸோ இந்த LDPlayerோட சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஜிபி ரேம் இருந்தாலே போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ரேம் வேணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம கேம் டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ கேம் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே ஸ்டோர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களே ஓனாக LD ஆப் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராகவும் கேமிங் பிளேயெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இதை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டு செகண்டாக இருக்க எமுலேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Leapdroid. ஸோ இந்த எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஜிபி ரேம் இருந்தால் போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜிபி ரேம் இருந்தாலே போதும். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. விண்டோஸ் 10ல் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எந்த வித லேகுமே இல்லை. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த எமுலேட்டர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க எமுலேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nox Player. இந்த Nox Playerோட சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஜிபி ரேம் மினிமம் இருந்தால் போதும். மேக்ஸிமம் 4 ஜிபி ரேம் இருந்தால் போதும். இதோட பர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மேக்கில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ப்ராப்ளம், லேகிங் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே விர்ச்சுவல் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.